இன்றைக்கி என்னோடய ஜிம்மை பார்க்க போகிறோம். இது என்னோடய ஜிம்மு. ஆக்சுவலாக ஒரு 2 இயர்ஸாக நாங்கள் வந்து ஒரு கோச்சாக இருக்கிறேன். பார்ட் டைம் தான். ஈவினிங் மட்டும் கோச்சாக இருப்பேன். இந்த ஜிம் ஜாயின் பண்ணுற ஒரு கஸ்டமர் வந்து பெர் மந்த்துக்கு 100 ரியால் கொடுப்பாங்க. ஸோ 100 ரியால் பார்த்திங்கன்னா 2500 வரும் ஒரு கஸ்டமருக்கு. எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. கோச்சுக்கு வந்து 700 ரியால். 700 ரியால்னால் ஒருத்தர் வந்து 700 ரியால் பே பண்ணால் தான் அவங்களுக்கு நாங்கள் கோச் பண்ணுவோம். ஸோ 7 2 14 கிட்டத்தட்ட ஒரு 18,000 நம்ம காசு வரும். ஒரு மாதத்துக்கு ஒரு கஸ்டமர் கொடுக்குறது. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் ஈவினிங் செஷன் மட்டுமே வருவாங்க. அதில் பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நான் காட்ட போகிறது வந்து பேக் ஒர்க் அவுட். பேக் மசிலை வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா பாடி பில்டிங், பாடி கன்ஸ்ட்ரக்ஷன், பாடி டிங்கரிங், வெயிட் லாஸ், வெயிட் கெயின் எல்லாத்துக்குமே ப்ரோக்ராம் வச்சுருக்கிறோம். ஸோ ஜிம் உள்ளாடி இருந்து பார்த்தா நம்மளோட ரோடு வியூ தெரியும். இந்த ஒர்க் அவுட் பேர் லேட் புல் ஹேண்ட், அண்டர் ஹேண்ட். இது பார்த்திங்கன்னா நம்ம பண்ணும்போது நம்மளுடைய பேக்கெல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். மசில் எல்லாமே பேக்கில் உள்ள எக்ஸஸ் மசில் எல்லாமே பேர்ன் அவுட் ஆகும். நல்ல ஷேப்புக்கு வரக்கூடிய ஒரு ஒர்க் அவுட். இந்த எக்ஸசைஸ் ஒரு செட்டு வந்து 15 ரெப் வச்சு போட்டு ஒரு 3 செட்டு இல்லை 4 செட்டு, அதாவது கம்மி வெயிட்டில் கொஞ்சம் லாங் டேர்ம் ஒரு 15-20 செட் வச்சு போடணும். இது பேர் தான் லேட் புல் ஹேண்ட், லோயர் ஹேண்ட் எக்ஸசைஸ். இப்போ அடுத்த மிஷின் பார்த்திங்கன்னா ஹை ரோ மிஷின். இந்த ஒர்க் அவுட்லேயும் நமக்கு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவேட் ஆகும். நம்ம புஷ் பண்ணி இழுக்கும்போது ப்ரீத் அவுட் பண்ணணும், ரிலீஸ் பண்ணும்போது ப்ரீத் இன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட்டு கூட நம்ம பேக் மசிலுக்கு வந்து சூப்பரான ஒரு எஃபெக்டை கொடுக்கும். இந்த மிஷின் பேர் ஐசோ லேட்ரல் ரோ. இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்துட்டு நம்ம செஸ்ட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டாப்பர் மாதிரி இருக்கும். அது நம்மளை ஃப்ரண்டில் மூவ் பண்ணுறது அரெஸ்ட் பண்ணும். நம்ம வெயிட்டு தேவையான வெயிட்டை வச்சு நல்லா புல் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். செம ஒர்க் அவுட்டு. இது நல்ல மசில் வந்து சைடு வைடாக ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும்.
இந்த மிஷின் பேர் சீட்டட் மிஷின் ரோ. இதில் பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து ஃப்ரண்டில் புஷ் பண்ணி இழுக்கிறது, நம்ம வெர்டிக்கலாக ஹேண்டை ஹோல்டு பண்ணி புஷ் பண்ணி இழுக்கிறது. இன்னொரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஹரிசாண்டலாக, அப்படி பைக் ஓட்டுற மாதிரி. ஸோ 2 மெத்தடில் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு 3 செட்டு போட்டோம்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ ஸ்டொமக்கை கொஞ்சம் நம்ம வந்து ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வயருக்கு வந்து சின்ன எக்ஸசைஸ் கொடுக்குறோம். இதை முடிச்சுட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து சில ஸ்டொமக்குள்ளே ஒர்க் அவுட் இருக்குது. ஸோ அது என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டெப்பு போகிறோம், மேலே போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா ட்ரெட்மில், சைக்கிளிங், அப்புறம் ஸ்டேர், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அங்கே இருக்குது. ட்ரெட்மில் பண்ணுறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா பொதுவாக நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா எல்லாருமே வெயிட் லிஃப்டிங்க்கே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த மிஷின் பேர் ஸ்டேர் மாஸ்டர். மோஸ்ட்லி இப்போ உள்ள நியூ ஜிம்லலாம் இந்த மாதிரி ஸ்டேர் மாஸ்டர் கண்டிப்பாக இருக்கும். ஸ்டேர் மாஸ்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க் அவுட். மினிமம் ஒரு 7 to 10 மினிட்ஸ் வச்சிங்கனாலே நல்ல கலோரி பர்ன் ஆகும். நமக்கு வந்து கண்டினியூஸாக ஒரு 3 மந்த் டெய்லி யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக 1 மந்த் ஒரு 5 kg வெயிட் லாஸ் வரக்கூடிய சான்ஸ் நிறைய இருக்குது. நல்ல ஒரு ஃபிட்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஒர்க் அவுட். ஸோ இந்த ஸ்டேர் மாஸ்டரில் பார்த்திங்கன்னா சில ஆப்ஷன் காட்டும். அதாவது ஸ்டெப் நம்ம எத்தனை ஃப்ளோர் ஏறி இருக்கும் அப்படின்ட்டு இதிலேயே வந்து காமிக்கும். இந்த ஒர்க் அவுட் வந்து மோஸ்ட்லி லெக்கு கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகும், சைடு ஹிப் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஸ்லோ ஸ்பீடில் கொஞ்சம் லாங் டைமாக யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம இந்த மிஷினை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா நல்லா மூச்சு வாங்கும். ஒரு ஃப்ளோரில் ஏறினா எந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் கிடைக்கும். ஒரு 5 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 10 ஃப்ளோரில் ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 கலோரி ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு பர்ன் அவுட் ஆகும். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், டெய்லி யூஸ் பண்ணுங்கள்.
இப்போ பாக்ஸிங் வர்றோம். பாக்ஸிங் வந்து கண்டிப்பாக ஒரு 2 மினிட்ஸு கண்டினியூஸாக பண்ணாலே ஒரு நல்ல ஒரு பேக் எல்லாமே பேக் ப்ளஸ் ஆர்ம் வந்து நல்ல மூமெண்ட் கிடைக்கும். இந்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணும்போது நமக்குடைய மேனேஜர் யாராவது மைண்டில் நினச்சிக்கணும். நம்ம பாஸ் ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடிய பாஸு அல்லது நம்ம ஒய்ஃபு இந்த மாதிரிப்பட்டவங்கள நினச்சிட்டு நல்லா குத்துன்னு குத்தணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், வெறி வரும். இந்த 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 ஒர்க் அவுட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சம்டைம் ஒர்க் டென்ஷனில் இருந்தோம்னா என்னுடைய பாஸை நினச்சிட்டு குத்துன்னு குத்துவோம், மூஞ்சியில் குத்து தான். இதே இது பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா அவ்வளோதான், ஒய்ஃபை நினச்சிட்டே பண்ணுங்கள். செம்ம ஒர்க் அவுட்டு, செம்மையாக இருக்கும் இது.
டெய்லி பார்த்திங்கன்னா எனக்கு 6 to 7 o'clock வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது. இந்த டைம் தான் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஸோ 7 o'clock அப்புறம் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதனால் இப்போது ஜிம் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேக் ஒர்க் அவுட் அண்ட் ஸ்டொமக் ரெண்டும் பண்ணியிருக்கோம். நாளைக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு ஒர்க் அவுட்டோட சந்திக்கலாம். பாய்.